குழந்தைகளை போட்டு அடிக்கிறது மனவியாதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளை அடிப்பவர்கள் யாராவது இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே செய்ய வேண்டியது என்னன்னா குழந்தைகளை அடிக்கிறது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது. குழந்தைகளை அடிப்பது ஒரு விதமான மனவியாதி. அதாவது மற்றவர்களை அடக்கி வைத்து அதன் மூலமாக சுகம் காண்கின்ற ஒரு மன அமைப்பு. அதுதான் இந்த குழந்தைகளை அடித்தல் அப்படிங்கிற ஒரு கொடூரத்தன்மையா மாறுது. ஒரு கொடூரமான குணமா நடந்த ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஷாஜகான் அவனுடைய மகனாகிய அவுரங்கசீப்பினாலே கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஒரு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். ஷாஜகான் முகலாய அரசர், தாஜ்மஹாலை எழுப்பியவர். தாஜ்மஹாலை எழுப்பியதாக நம்பப்படுகிறவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அரசனாக வாழ்ந்தவர் ஷாஜகான். திடீர்னு அவரை சிறையில் அடைச்ச உடனே துக்கத்தினாலே, மன உளைச்சலாலே நொந்து போய் ரொம்ப துக்கமான மன உளைச்சலான ஒரு நிலைக்கு போயிடுறாரு. அவருக்கு சிறைகளை பார்க்கறதுக்காக வர்றாரு. வரும்பொழுது பார்த்துட்டு, என்ன இருந்தாலும் அப்பாவாச்சு, என்ன இருந்தாலும் தகப்பனாச்சு, இவ்வளவு துக்கத்தோடு இருக்காரு, என்ன செய்யலாம் யோசிச்சு பார்க்கிறாரு. அப்புறம் அந்த அப்பா கிட்ட சொல்றாரு, அப்பா நீங்க எனக்கு தொந்தரவு கொடுக்காம சதி தீர்த்தம் தீட்டாம ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா அரசவைக்கு ரெகுலரா வரலாம். அரசவைக்கு வந்து நீங்க அரசவையில் உட்காரலாம், தப்பு இல்லை, மந்திரியா இருக்க. ஆனா எனக்கு எதிராக சதி தீட்டம் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வினாடியே உங்களுடைய தலை உடம்போடு இருக்காது. இப்போவாது உங்களை ஜெயில போட்டுங்க, அதுக்கப்புறம் சிறைச்சேதம், உயிர் தண்டனை கொடுத்துரும், உயிர் சேதமே நடந்துரும். சம்மதமான்னு கேட்கிறாரு. ஷாஜகான் சொல்றாரு, அதெல்லாம் வேணாம்ப்பா, எதுக்குப்பா எனக்கு ரிஸ்க்? யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நான் சதி பண்ணதான் சொன்னா கூட என்னுடைய தலைக்கு ஆபத்து, அதெல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன ஒரு உதவி மட்டும் பண்ணு, ஒரு 30 குழந்தைகள் எனக்கு கொடு, போதும், வேற ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அவருக்கு சிரிப்பு புரியல. என்ன இது 30 குழந்தைகளை எதுக்கு கேட்கிறார்? சரின்னு கொடுத்துறாரு. 30 50 குழந்தையா வச்சுக்கோங்க, 50 குழந்தையை கொடுத்துறாரு. ஒரு மாசம் கழிச்சு மீண்டும் சிறைச்சாலைக்கு அவுரங்கசீப் வராரு. வரும்பொழுது பார்த்தா ஷாஜகான் அரசன் மாதிரியே இருக்காரு. உடையில தான் அரசன் உடையிலேயே தவிர மனசு அமைப்பு, அந்த பேச்சு, நடை, உடை, பாவனை, பாடி லாங்குவேஜ் எல்லாமே அரசன் மாதிரி மாறிடுச்சு. அவுரங்கசீப்புக்கு புரியல. சிறை அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னையா நடக்குது? போன மாசம் இருந்த மனிதரே வேற, இப்ப இருக்கிற மனிதரே வேறையா இருக்காரு. சிறை அதிகாரி சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல இல்லையா, அரசே வேற ஒண்ணும் இல்ல. காலையில எழுந்திரிச்சோடனே இந்த 30 பசங்களையும் உட்கார வச்சு இவரே ஒரு அரசவை நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அந்த 30 பசங்களை ஒருத்தர மந்திரி, ஒருத்தர சேனாதிபதி, ஒருத்தர பொக்கிஷதார ஆரம்பிச்சிருக்கார். இவர் சொல்ற மாதிரியே அந்த பசங்களை நடிக்க சொல்றார். அப்புறம் மாலை ஆன உடனே அந்த பசங்களை 2 மாணவர்களையும் அந்த குழுவையும் 2ஆ பிரிச்சு 2 நாட்டு சேனைகள் மாதிரி வச்சு 2 பேரையும் சண்டை போட விடுறார். இரவு ஆன உடனே மொத்தமா இந்த குழு உட்கார வச்சு இவரே மந்திராலோசனை நடத்துறார். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த குழந்தைகளை அடக்கி ஆள்வதன் மூலமாக தன்னைத்தானே மீண்டும் அரசன் அப்படிங்கிற நிலையில எடுத்து வச்சுக்கிறார். இந்த மன அமைப்பு, அடக்கி ஆள்வதன் மூலமாக சுகம் காணுதல், அடக்கி ஆளுவதன் மூலமாக சுகம் காணுதல் மன அமைப்பு வந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுப்போம். குழந்தைகளை அடித்தீர்களானால், குழந்தைகளை அடித்து துன்புறுத்தும் பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளும் குழந்தைகளையோ மனைவியையோ அடித்து துன்புறுத்தாதீர்கள். துன்புறுத்துறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தேவை சரியான ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்க. உங்களுக்கு தேவை மனவியாதிக்குரிய மருந்து. இது ஒரு விதமான மனவியாதி. மற்றவர்களை அடக்குவதன் மூலமாக தனக்குத்தானே ஒரு சுகத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல். தன்னுடைய
அகங்காரத்தை திருப்தி செய்து கொள்வதற்காக மற்றவர்களை இழிவுபடுத்துதல், இதுதான் மிகப்பெரிய கொடூரமான ஒரு வியாதி. ஒருத்தரை இழிவுபடுத்தி அதன் மூலமாக தன்னுடைய அகங்காரத்தை பூர்த்தி செய்து கொள்வது என்பதுதான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற மிக மோசமான ஒரு வியாதியாக இருக்க முடியும்.